அன்பினர்களே ஹலோ தமிழா தொடர்கின்றது. இன்றைய ஹலோ தமிழாவில் மூத்த பத்திரிகையாளர் திரு கோசல்ராம் அவர்கள் நம்முடைய பேசி வருகின்றார். இன்றைய செய்திகளை நம்முடைய அலசி வருகின்றார். சார், அடுத்ததாக எடுத்து பேசப்படுற செய்தி என்னங்கிறத பார்த்துருவோம். தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எதிராக தொடரும் வன்கொடுமைகள், தேசிய மனித உரிமைகள் ஆணையத்திடம் தொண்டு நிறுவனங்கள் புகார் அப்படிங்கிற செய்தி பல நாளிதழ்களில் இடம்பெற்றிருக்கின்றது. அதாவது தலித் மக்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், இவர்களுக்கெல்லாம் ஏற்படக்கூடிய குறைகள், பிரச்சனைகள் இவற்றையெல்லாம் தேசிய மனித உரிமை ஆணையம் NHRC கூட்டம் நடைபெற்று வருகின்றது. இதில் பல தொண்டு நிறுவனங்கள் இந்த புகார்கள் மீது நடவடிக்கை எடுப்பதில்லை. பல்வேறு பட்ட புகார்கள் தலித் மக்களை மையப்படுத்தியும் தாழ்த்தப்பட்ட மக்களை மையப்படுத்தியும் இருக்கின்றது அப்படின்னு சொல்கின்றது. இதை தீர்க்கிறதுக்கான மெக்கானிசமாக, ஒரு ரைட் மெக்கானிசமாக NHRC இந்த அமைப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா. ஏன்னா இவங்க மூலமாக சில நடவடிக்கைகள், நல்ல நடவடிக்கைகள்லாம் எடுக்கப்பட்டு வருகின்றன. சில சமீப காலத்தில் நாங்கள் கோயம்புத்தூரில் ஒரு செய்தி இப்போ எங்களுடைய கவனத்துக்கு வந்தது. ஊருக்குள்ளே போகும்போது செருப்பை தாழ்த்தப்பட்ட மக்கள் போடக்கூடாது, கையில் தான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி மக்கள் இன்றும் இருக்கு. 65 வருஷம் ஆச்சு நம்ம சுதந்திரம் அடைஞ்சு, இன்னும் அந்த நிலைமை இருக்கும்போது நமக்கு ரொம்ப கொதிப்பாக இருக்குது. ஆனால் அரசாங்கமோ அதிகாரிகளோ போகும்போது அவங்க இல்லைன்னு மறுக்கிறாங்க, ஊருக்காரங்க மறுத்துடுறாங்க. ஆனால் இந்த மாதிரியான அமைப்புகள் நேரடியாக ஆய்வு செய்யணும். இப்போ இங்கே வெறுமனே சென்னையிலேருந்து ஆய்வு பண்ணி இவங்க தொண்டு நிறுவனம் கொடுக்குற புகாரை கேட்டுட்டு போகிறதோடு இல்லாமல் இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் கிராமங்கள் லெவலில் உள்ளே போய் அந்த மக்களுக்கு அவர்களும் ஒரு மனிதர்கள், அவர்களுக்கு என்ன உரிமை கொடுக்க வேண்டுமோ அந்த உரிமையை கொடுப்பதற்கு இவர்கள் இன்னும் அதிகப்படியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம்ங்கிறத தாண்டி களத்துக்கு இந்த அமைப்பு செல்ல வேண்டும் அப்படிங்கிறது உங்களுடைய கருத்து. இதுல தொடர்ந்து இது சார்ந்த விஷயங்கள்ல தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து வருபவர் சமூக ஆர்வலர் திரு பாடம் நாராயணன் அவர்கள். அவர் நம்மிடையே இருக்கின்றார். பல்வேறு புகார்கள் எழுப்பி இருக்கிறது. 45 குடும்பங்களை ஒரு ஊர்ல இருந்து தள்ளி வச்சிருக்கிறதா ஒரு தகவல். அவையெல்லாம் இன்னும் நடக்கிறதா திரு பாடம் நாராயணன்? அப்படி நடக்கின்றது என்றால் இதற்கான மாற்று வழின்னு என்ன நினைக்கிறீங்க நீங்க? இல்ல, கட்டாயம் நடந்து கொண்டுதான். தமிழகத்தில் உள்ள எல்லா மாவட்டங்களிலும் இந்த மாதிரி கொடுமைகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. இது காலமாக நடந்து வரும் விஷயம், ஒரே நாள்ல மாற்ற முடியாது. ஆனா 65 ஆண்டுகளுக்கு பின்னமும் இந்த மாதிரி நடந்துக்கிறது வருத்தப்படும் விஷயம் ஒன்று. இதுல என்ன கொடுமைனா, இன்னைக்கு நாங்க நேற்று நேரு ஸ்டேடியத்துல சமூக ஆர்வலர்களோடும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களோடும் ஒரு மீட்டிங் போட்டிருந்தாங்க 1.5 மணி நேரத்துக்கு. நீதிபதி பாலகிருஷ்ணன் தலைமையில மிச்சம் 2 பேர் இருந்தாங்க. என்னெல்லாம் குறைகள்னு கேட்டாங்க. நாங்க அதுக்கு ஒரு மனு கொடுத்திருந்தோம். அதுல முதல் விஷயமா நாங்க சொன்னது என்னன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற 32 மாவட்டங்கள்லயும் இந்த வன்கொடுமை சட்டங்களின் கீழ் செக்ஷன் 14 கீழ் ஸ்பெஷல் சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கணும். ஆனா தமிழ்நாட்டுல 4 மாவட்டங்கள்ல மட்டும்தான் இருக்கு. ஆனா மேற்கத்திய மாவட்டங்கள்ல கூட வன்கொடுமைகள், கோயம்புத்தூர் சுற்று வட்டாரத்துல கூட இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குதான் சேருது. சென்னையை சுற்றியும் கூட நடந்து கொண்டுதான் இருக்கு. அதனால 32 மாவட்டங்களிலும் இந்த சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்க வேண்டும். பக்கத்தில் இருக்கிற ஆந்திர பிரதேஷ்ல கூட 22 மாவட்டங்களிலும், அவங்களுடைய எல்லா மாவட்டங்களிலும் இருக்கு. கர்நாடகால கூட 8 மாவட்டங்கள்ல இருக்கு. எல்லா வட மாநிலங்கள் எல்லாம் இருக்குது. ஆனா தமிழகத்துல மட்டும்தான் மிக குறைந்த அளவில் இந்த மாதிரி சிறப்பு நீதிமன்றங்கள் இருக்கின்றன. 4 மாவட்டத்துல இருக்கு. முதல்ல 32 மாவட்டத்திலையும் கொண்டு வரணும். வந்தாதான் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் உடனடியாக அந்தந்த மாவட்ட அளவுல தீர்வு கிடைக்கும்ன்றத ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொன்னோம். அது அவங்க அரசு கவனத்துக்கு எடுத்துட்டு போயிருக்கேன்னு சொல்றாங்க. இந்த நிலையில திரு மூத்த பத்திரிகையாளர் திரு கோசல்ராம் உங்ககிட்ட இன்டராக்ட் பண்ணணும்னு சொல்றாரு. சார், லெட் ஹிம் டாக் டு யூ. சார் வணக்கம். இப்போ நீங்க தேசிய மனித உரிமை ஆணையத்தில் கொடுக்கக்கூடிய புகார்கள் மீது என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது, அது என்ன மாதிரி நடக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க, அதை கொஞ்சம் சொல்ல முடியுமா? இல்ல, என்னன்னா தேசிய மனித உரிமை ஆணையம் புகார்கள் மேல நேரடி நடவடிக்கை எடுக்க முடியாது. அவங்க அரசுக்கு அழுத்தம் தான் கொடுக்க முடியும், ரெக்கமெண்டேஷன் பண்ண முடியும். அது போக அவங்க வேணும்னா இந்த மாதிரி எப்போ அரசு துறை சரியா செயல்படலையோ அப்ப அவங்க அவங்களுடைய விதிகளின்படி அவங்களே நீதிமன்றத்துல போய் இம்ப்ளீட் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு கேஸ் கூட இதுவரை நடந்தது கிடையாது. அதுதான் நாங்க சொன்னோம். அதே மாதிரி அந்த வன்கொடுமை சட்டத்துல ஏதாவது கேஸ் பதிவு பண்ணாங்களோ அந்த நலிவடைந்து போவதற்கு தான் அரசு துறைகள் செயல்பட்டுருக்குன்னா, அதனால இதெல்லாம் நீங்க கவனத்துக்கு எடுத்துக்கணும், தொடர்ந்து பப்ளிக் ஹியரிங் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது போக தமிழகத்தில் பாத்தீங்கன்னா மாநில அளவில் உள்ள மனித உரிமை ஆணையம் செயல்படாம இருக்கிறது. அதுல தலைவர் கிடையாது, அதுக்கு முற்று நீதிபதி கிடையாது, 2 பேர் தான் இருக்காங்க உறுப்பினர்கள். தலைவரே இல்லாம ஒரு ஆண்டுக்கு இருக்கு. இந்த மாதிரி மாநில அளவில் இருக்கிற மனித உரிமை ஆணையம் செயல்படாம இருக்கிற போது ஒவ்வொருத்தரும் டெல்லிக்கு தான் வரணும்ன்றது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கிறது எல்லாருக்கும். அதனால பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லுவே. நேச்சர் ஆஃப் கிரைம், இந்த மாதிரி வன்கொடுமைகள் நடக்குது என்று சொன்னாலும் பரவலாக நடக்கக்கூடிய வன்கொடுமைகளுடைய டைப் என்னவாக இருக்கிறது? இல்ல, 2 விதம். நான் நேற்று சொல்ற போது கூட சொன்னோம். ஒண்ணு
ஸ்ட்ரக்சரல் வயலன்ஸ் பை தி ஸ்டேட். அமைப்பு சார்ந்த வன்முறைகள் அரசு துறை, போலி காவல்துறையிலிருந்து, கல்வித்துறையிலிருந்து, ஆதிதிராவிட நலத்துறைன்ற பெயர்ல இருக்குது. அன்னைக்கு பாத்தீங்கன்னா நேற்று சொல்லியிருந்தோம் 77 ஆசிரியர்களும் சமூக ஆதிதிராவிட நலத்துறை அதிகாரிகளும் சேர்ந்து எப்படி வந்து இந்த மனித கழிவை மனித காட்டுறது, துப்புரவு தொழிலாளர்களுடைய குழந்தைகளுக்கு வேணுங்கிற ஸ்காலர்ஷிப் அதை சாப்பிட்டாங்க. பார்த்தோம் நம்ம பேப்பர்ல. அது வந்து ஸ்ட்ரக்சரல் வயலன்ஸ் தொடர்ந்து அமைப்பு சார்பு நடக்குது. அதுபோல தனி மனிதர்கள், ஆதிக்க சக்திகள் வந்து அங்கங்க நடக்கிறது வந்து அது வந்து சாதிய ரீதியா நடக்கிறது. ஸோ ரெண்டுலயுமே சாதியம் இருக்கிறது. அரசு துறை வந்து ஸ்ட்ரக்சரல் வயலன்ஸை குறைக்கிற போது இந்த மாதிரியான தனி மனிதர்களுடைய வன்கொடுமைகள், கிராம அளவுல நடக்கிற வன்கொடுமைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இவங்க தவற வர்றதுனாலதான் மற்ற ஆதிக்க சக்திகள் கிராமப்புற சிறு கிராமப்புற அளவுல உள்ளவங்களுக்கு தைரியம் வருது. அரசே வந்து இதை முக்கியத்துவம் கொடுக்கல, சட்டம் போட்டு அந்த சட்டத்தை செயல்படுத்துறதுக்கு அரசுடைய நலத்திட்டங்களை கூட ஒழுங்கா செயல்படுத்தாத போது நிமிஷம் உங்களுக்கு துணிச்சல் வர்த்தனை செய்யும். அதனால அரசு வந்து வெறுமனை வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா நேற்று வந்து மைக்ரண்ட் லேபரர்ஸ் வந்து தனியார் தவறு பண்ணாங்கன்னு அரெஸ்ட் பண்றாங்களே தவிர அரசு துறையில இருந்து எவ்வளவு நெக்லிஜென்ஸ் நடக்குது, அரசு அதிகாரிகள் யாரையாவது அரெஸ்ட் பண்றாங்களா இல்ல இதுவரை செய்தது கிடையாது. அரசு வந்து அரசு துறைகள் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் தனி மனித கொடுமைகளுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் போல இருப்பது முதல்ல அது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது உங்களுடைய கருத்தாக பார்க்கின்றேன். நன்றி திரு பாடம் நாராயணன், இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டமைக்காக, உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தமைக்காக. அது வந்து ஒரு டேஞ்சரஸாக விஷயம் இல்லையா? ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அளவுல, அரசு அளவுல வந்து அந்த அமைப்புகள்ல நிர்வாகங்கள்ல நடப்பது அப்படிங்கிறது 65 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார். அலாமிங்காக இருக்கிறது. இது நடக்கக்கூடாது, தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். பரிந்துரைகளை வழங்கக்கூடிய இந்த ஆணையம் இன்னும் வந்து எம்பவர்டாக இருக்க வேண்டும் அப்படின்னு கருத்தும் பல்வேறு தரப்படைய நிகழ்கின்றது. அடுத்த செய்திக்கு நாம் செல்ல இருக்கின்றோம். அடுத்த செய்தி என்று பார்க்கும் பொழுது, விபத்தை அடுத்து சென்னை மெட்ரோ ரயில் பணிகள் தற்காலிக நிறுத்தம், பாதுகாப்பு ஒத்திகை எல்லாம் நடத்துவதற்காக திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. செய்தித்தாள்களில் தகவல் வந்திருக்கிறது. இந்த நிலையில ஏற்கனவே ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வடபழனியில ஒரு பில்லர் சரிந்து விழுந்ததை பார்த்தோம். நல்ல வேளை உயிர் பலி இல்லை. ஆனால் இப்பொழுது வந்து ஒரு சில உயிர்கள் பலியாக இருக்கின்றன, பல பேர் காயமடைந்திருக்கிறார்கள். இந்த ஒரு பாதுகாப்பில் ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இது நடந்த உடனே ஃபிளாஷ் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. லேபர் வெல்ஃபேர், இந்த லேபருடைய நலன் என்பது பாதுகாப்பதில் இந்த அமைப்புகள் உறுதி எடுத்துட்டு இருக்கனவா? நீங்கள் அந்த செய்திகளை பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் லேபர் வச்சு தான் இவங்க பண்ணுறாங்க. அதனால் இந்த கான்ட்ராக்ட் லேபருக்கு எடுத்த அந்த கான்ட்ராக்டர்ஸ் வந்து காணாமல் போயிட்டாங்க. அவங்கள தேடி கண்டுபிடிச்சி அவங்கள அரெஸ்ட் பண்ணி இப்படி தான் வந்து பண்ண வேண்டியிருக்கே தவிர நேரடியாக யாருமே இப்போ பொறுப்பு ஏற்கிறது இல்லை. இதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இதில் வந்து டிரான்ஸ்பரன்சி சுத்தமாக இல்லை. பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துக்கிட்டு தான் நீங்கள் அதுக்கப்புறம் இந்த வேலைகளை ஆரம்பிச்சிங்கன்னா இது பெரிய திட்டம், இது பெரிய வேலைகள். இந்த வேலைகளில் வந்து நிச்சயமாக இந்த மாதிரியான சின்ன சின்ன சம்பவங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது உயிர் பலி அளவுக்கு போகக்கூடிய அளவுக்கு இவங்க கவனக்குறைவாக இருந்தது மிகப்பெரிய தவறு. இதில் இன்னொரு தரப்பு என்ன சொல்கின்றது என்றால், இது டெல்லி இல்லாமோ நடந்திருக்கு, இந்த எங்கெங்கெல்லாம் மெட்ரோ ரயில் பண்றோமோ நம்மளுடைய அமைப்பு அவ்வளோ ரொம்ப கஷ்டமா இருக்கு நம்மளுடைய இங்க நடக்கணும்ன்றது இல்லையா? டெல்லியில நடந்திருக்கு. அப்போ நம்ம என்ன செஞ்சிருக்கணும்? இன்னும் முன்னெச்சரிக்கை, அதிக முன்னெச்சரிக்கையோட இருந்திருக்கணும்ல. உயிருங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லையா? இந்த நிலையில வந்து பழைய இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கா அப்படிங்கிற ஒரு ஆங்கிளும் எழுகிறது. இல்லை, இவங்க ஏற்கனவே இந்த இதுக்கான மெஷினரிஸ் வாங்கிட்டு வரும்போது இதுக்குன்னு புதுசாக வாங்கிட்டு வர போகிறதில்ல. எங்கேயோ ரொம்ப பழைய, அதாவது அவுடேட்டட் ஓல்ட் மெஷின், அதாவது இந்த சர்டிஃபிகேஷனுக்கே பொருந்தாத இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. இல்லை, அது ஆய்வுக்கு பிறகு தான் நமக்கு தெரியும். ஏன்னா நம்மளை நீங்கள் சொன்ன மாதிரி டிரான்ஸ்பரன்சி இல்லாதப்போ நீங்களோ நானோ போய் பார்த்து உடனே செய்ய முடியாது. அது போலீஸ் பார்த்து உண்மையிலே அப்படி நடந்திருந்தால் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏன்னா இது அப்படி நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா புதிய மெஷின்களாக இருந்ததுன்னா இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறையும். சரி, இந்த நிலையில் நிறைய வந்து மைக்ரேட்டட் ஒர்க்கர்ஸ் வேலை செய்கிறாங்க. குறிப்பாக இன்றைக்கி இந்த மெட்ரோ ரயில் ப்ராஜெக்டில் பார்க்கும் பொழுது பீகார்லேருந்தும், ஒரிசாலேருந்தும், சத்தீஸ்கர்லேருந்தும் இந்த மாதிரியான ஊழியர்களுடைய நலன்கள் பொதுவாக இந்த திட்டங்களுக்கெல்லாம் பயன்படுத்தும் பொழுது பாதுகாக்கப்படுகின்றது. அவர்களுடைய அடிப்படை தேவைகளாவது வந்து அடிப்படை பாதுகாப்பாவது இந்த மாதிரி கான்ட்ராக்டர்ஸ் என்ஷூர் செய்கிறாங்களா? நிச்சயமாக இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா இங்கே இந்த திட்டத்துக்குன்னு மட்டும் இல்லை, அரசாங்க திட்டத்துக்கு மட்டும் இல்லை, தனியார் திட்டங்களுக்கு, பெரிய பெரிய அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கும் கூட இன்றைக்கி வந்து வெளி மாநில ஊழியர்கள் தான் வந்து வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அவங்களுக்கு மொழி தெரியுறதில்லை, அவங்களுக்கு இந்த சட்டத்திட்டங்கள் தெரியுறதில்லை. அதனால் இங்கே உள்ள கான்ட்ராக்டர்களும் இந்த வேலையை கொடுப்பவர்களும் ஈஸியாக அவங்கள ஏமாற்றிடுறாங்க. ஏன்னா அவங்ககிட்ட இந்த மொழி தெரியாதனால அவங்களுக்கு தங்களுடைய உரிமைகளை கேட்டு பெறவும் முடியல. அவங்களுக்கு வேலை கிடைச்சா போதும், இன்றைக்கி நம்ம சாப்பிட்டா போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் அவங்க வேலைக்கு வந்துடுறாங்க. ஆனால் அதை பாதுகாக்க வேண்டியது அரசாங்கமும் அதிகாரிகளும்
இந்த கான்ட்ராக்டர்கள் வேலை கொடுக்குறவங்க தான் அதை செய்யணும். அதுக்கான பாதுகாப்பு ஒப்பிடுவது சரியான தெரியல. நான் ஒப்பிடுவதற்கு ஃபோர்ஸ் செய்யப்படுறேன். ஏனென்றால் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி காவல்துறை சொன்னது வெளிமாநிலங்கள்லேருந்து எத்தனை பேர் இருக்காங்க நீ என்னன்னு, இந்த மாதிரி ஒரு அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யாதனால தான் இந்த ஒரு மைக்ரேட்டட் ஒர்க்கர்ஸ் இல்லை மைக்ரேட்டட் பீப்புள் ஃப்ரம் அதர் ஸ்டேட்ஸ் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கிரைம்களுக்கெல்லாம் தள்ளப்படுகின்றார்களா அப்படிங்கிற ஒரு ஆங்கிளும் எழுகிறது. இல்லை கிரைமுக்கு தள்ளப்படுறதுங்கிறது வந்து வேலை கிடைக்காத சூழ்நிலையில தான் அவங்க, ஏன்னா அவங்க வந்தாச்சு, அவங்களுக்கு அங்கே வேலை இல்லை, அங்கே சாப்பிட முடியல, அதனால இங்கே வந்துட்டாங்க. இங்கே வந்த பிறகு அவங்களுக்கு வேலை கிடைத்துக்கிட்டே இருந்தோன்னா அவங்க அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. வேலை கிடைக்காதவர்கள் தான் அதுக்கு வேற வழி இல்லாமல் அந்த இடத்துக்கு போகிறாங்க. அதே நேரத்தில் நீங்கள் இன்னொரு விஷயம், காவல்துறை சொன்ன ஒரு விஷயத்தில் எனக்கு உடன்பாடு கிடையாது. இந்தியாவில் யார் வேணுமானாலும் எங்கே வேணுமானாலும் போய் குடியேறலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம். ஏதோ வெளிநாட்டிலேருந்து வந்தவர்கள் போல வெளிமாநில ஊழியர்களை ட்ரீட் செய்வதுங்கிறது தவறு அப்படிங்கிறது உங்களுடையது. பல பேரும் அதை ஒப்புக்கொள்வார்கள் என்று நினைக்கின்றேன். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் சென்னை மெட்ரோ ரயிலில் ஒரு பில்லர் இடிந்து விழுந்ததா ஒரு செய்தி வெளியிட்டோம். இனியும் இது போன்ற ஒரு செய்தியை இந்த நிகழ்ச்சியிலையும் பொது செய்திகளிலும் நம்ம எடுத்துக்க நிலை வராது என்று நம்புவோமாக. இந்த நிலையில இந்த பாதுகாப்பு, இந்த ஊழியர்களுடைய பாதுகாப்பு என்ஷூர் செய்யப்படும் என்று நம்புவோம். அடுத்த செய்திக்கு நகர்கின்றோம். அடுத்த செய்தி என்பது பாபா ராம்தேவ் பற்றியது. அண்ணா ஹசாரே புயல் ஓய்ந்திருக்கதா இல்ல மீண்டும் மையம் கொள்கின்றதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கவே கருப்பு பணத்தை மீட்க வலியுறுத்தி போராட்டம், பாபா ராம்தேவ் மீண்டும் உண்ணாவிரதம் அப்படிங்கிற ஒரு செய்தி பரவலாக எல்லா நாளிதழ்களிலும் முதல் பக்கத்திலே இடம்பெற்றிருக்கின்றது. பாபா ராம்தேவ் இவரும் அரசியல் பயணத்தை நோக்கி செல்கின்றார். அண்ணா ஹசாரேவை பார்த்தோ இல்ல தன்னுடைய சொந்த இன்ஃப்ளூயன்ஸ்லயோ? இல்ல, பாபா ராம்தேவ் இதற்கு முன்னாடி உண்ணாவிரதம் இருந்தார். அப்போ என்ன சொன்னாங்கன்னா, அண்ணா ஹசாரேக்கு எதிராக அவருக்கு ஏற்படக்கூடிய அந்த பாப்புலாரிட்டியை குறைக்கிறதுக்காக இவரை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அது ஒரு பெரிய காமெடியாக முடிஞ்சு போச்சு. இன்னும் இது எவ்வளோ சீரியஸாக போகும் அப்படிங்கிறத இப்போ உடனே உறுதியாக சொல்ல முடியாது. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஏன்னா இவருடைய கடந்த கால நடவடிக்கைகளை வைத்து பார்க்கும்போது நான் சொல்கிறேன், இவர் உண்மையிலேயே இதற்காக போராட வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்திருந்தாருன்னா பாராட்டலாம். ஆனால் இவர் யாருக்காகவோ வந்திருக்கார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு, யாருக்காகவோ அப்படின்னு பார்க்கும்போது எதிர்கட்சிகளை பிரதிபலிக்கிறார் நினைக்கிறீங்களா? எதிர்கட்சிகளை பிரதிபலிக்கிறார். அப்போ அண்ணா ஹசாரே எதிர்கட்சியோட பிரதிநிதியாக பார்த்தாங்க. அதனால அவர் பக்கம் இந்த கும்பல் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக பொதுவாக ஃப்ரெண்ட் ஆஃப் சாஃப்ரன் பிரிகேட், ஃப்ரெண்ட் ஆஃப் பிஜேபி என்று சொல்லப்படுகிறார்கள். அண்ணா ஹசாரே பிஜேபியோட க்ளோஸ் என்று தயங்கி சொல்பவர்கள் கூட பாபா ராம்தேவ் அவர் கூட ரொம்ப நெருங்கிய நண்பர், மோடியை கட்டி தழுவுகிறார் அப்படின்னு பிஜேபியுடைய ஒரு உதவியாளராக பணியாற்றுகிறார். கிட்டத்தட்ட பிஜேபியை நோக்கித்தான் அவர் நகர்கிறார் அப்படின்னு சொல்றவங்களும் உண்டு. அந்த பார்வை எப்படி பார்க்குறீங்க? இல்ல, அவர் ஒரு மத சார்ந்த நபராக இருக்கனால இது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. பட் அதை முழுமையா நம்ம ஏத்துக்க முடியுமா? இல்ல விஷயத்தை டைவர்ட் பண்றதுக்காக ஒரு புறம் இருக்கவே தனி மனிதர்களை பார்க்காதீர்கள், நோக்கத்தை பாருங்கள் என்று சொல்பவர்களும் இருக்கிறார்கள். திரு எம்.ஆர். வெங்கடேஷ் அவர்கள், ஆடிட்டர் திரு எம்.ஆர். வெங்கடேஷ் அவர்கள் நம்மிடையே இருக்கிறார். பாபா ராம்தேவுடைய இந்த ஒரு போராட்டத்தை ஆதரிக்கிறார் என்று நம்புகின்றேன். திரு வெங்கடேஷ், பாபா ராம்தேவ் மேல இன்று பல விமர்சனங்கள் எழுவதை நீங்க பார்ப்பீங்க. ஆக ஒரு அரசியல் நோக்கி அவரும் நகர்கின்றாரோ, ஒரு பாப்புலாரிட்டி டிரைவாக இதை செய்கிறாரோ அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டெல்லாம் வைக்கப்படவே நீங்க எப்படி பார்க்கிறீங்க? சார், ஒண்ணு பாபா ராம்தேவ் அரசியல் நோக்கி போறாருன்றது எனக்கு எந்த தவறும் தெரியல. ரெண்டாவது, அவர் ஒரு பிஜேபியோட அவரு பிஜேபிக்கு அவருக்கும் ஒரு நெருக்கிய சம்பந்தம் இருக்கிற மாதிரி தான் எனக்கும் தெரியுது. அதுலயும் எனக்கு ஒன்றும் பெருசா தவறா தெரியல. 2 பேரும் நேச்சுரல் அலைஸ் தான் நான் சொல்லுவேன். மூணாவது, இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி யாரையும் நீங்க பர்சனாலிட்டி பேஸ்டா பார்க்க வேணாம். அவர் என்ன சொல்றாரு, எந்த கொள்கை அவர் எடுக்கிறத எந்த கொள்கையிலையும் நம்மளுக்கு அதிருப்தியோ இல்லைன்னா மாற்று கருத்தோ கருப்பு பணத்தை உள்ள கொண்டு வரணும், லோக்பால் மசோதாவை நிறைவேற்றணும், இதெல்லாம் சொல்றாரு. இதெல்லாம் காங்கிரஸ் கட்சியும் ஒத்துக்கிறது, பாஜகவும் ஒத்துக்கிறது, இடதுசாரி கட்சிகளும் ஒத்துக்கிறது, மாநில கட்சிகள் எல்லாம் ஒத்துக்கிறது. விவாதம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர் கொஞ்சம் ஆக்கப்பூர்வமா இவர் பின்னாடி தவறில்லை என்று சொல்லும் பொழுதே அண்ணா ஹசாரேவை பார்க்கும்போது இந்த பர்சனல் இன்டெகிரிட்டியே பெரிய அளவுல கேள்வி கேட்கல. இவர் மேலே இடி கேஸ் எல்லாம் இருக்கிறது. இவருடைய இன்டெகிரிட்டியே பல பேர் கேள்வி எழுப்புறாங்க. ஆக தார்மீக உரிமை பாபா ராம்தேவுக்கு என்ன இருக்கிறது அப்படின்னு கேட்கப்படுகிறது. போனீங்கன்னா கேஜ்ரிவால் மேலேயும் இன்கம் டாக்ஸ் கேசஸ் போட்டாங்க. அண்ட் ஒவ்வொருத்தருக்கும் நோட்டீஸ் வரவங்க மேல இருக்கிறவங்களுக்கு நீங்க உடனே அவருக்கு இல்லைன்னு சொன்னீங்கன்னா, இன்னைக்கு பிரதமர் உட்பட ஜனாதிபதி உட்பட பல கேள்விகள் ஏற்பட்டு இந்த பிரதமர் தான் நம்மளுக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க, 3 நாளுக்குள்ள நான் கருப்பு பணத்தை திருப்பி கொண்டு வந்துடுறேன். இன்னைக்கு கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆயும் 1000 சொச்ச நாள் ஆயும் ஒன்னும் அதுக்கு வேலையே செய்யல. அப்படி இந்த இன்டெகிரிட்டி வச்சுட்டு இருக்கவங்க எல்லாம் பாபா ராம்தேவ் பத்தி எதுவுமே சொல்ல தேவையில்லை.
ரைட். அவர் வந்து தன்னை வந்து ஒரு கிளீன் பர்சனாக எடுத்துக்காட்டவே இது பிளாக் மணியை பற்றி பேசுகின்றார். இடி கேஸ் இருக்கிறது போன்ற பல்வேறு விஷயங்கள் எழுவே ஒரு மாரல் கிரவுண்ட் ஒரு புறம் இருக்க, இன்னொரு பக்கம் உண்ணாவிரதம் தான் இதற்கு சொல்யூஷன். உண்ணாவிரதம் அப்படிங்கிறது ஒரு ட்ரெண்டியான விஷயமாகி விட்டதா? ஒரு 3 நாள் உண்ணாவிரதம் இருந்தா கருப்பு பணம் ஒழிந்து விடுமா? இல்ல வராது. ஆனா இன்னைக்கு அவர் உண்ணாவிரதம் இருக்கிறதுனால தான் NDTV ப்ராஃபிட்ல இன்னைக்கு நானும் நீங்களும் அதை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கோம். இல்லைன்னா நீங்க வந்து வேற ஏதாவது ஒன்று பேசுறீங்க, நான் வந்து வேற ஏதாவது ஒன்று பேசுவேன். அதற்கு காரணம் என்னன்னு கேட்டா, மக்களோட கவனத்தை திசை திருப்பி இந்த பிரச்சனைக்கு அவர் வந்து எல்லாரையும் அவர் கவனத்தை செலுத்துறதுக்கு ஒரு முயற்சியை தான் எடுத்திருக்கிறார். ரைட். இது வந்து ஒரு முயற்சி. மீண்டும் அந்த ஒரு ஆஸ்பெக்ட் தான் பார்க்கின்றேன். பாலிடிக்ஸ் போவதனால என்ன தப்பு என்று கேட்கின்றார் வெங்கடேஷ். ஆக அவர் வந்து அவரை ஆதரிப்பவர் பிஜேபியோடு அவர் நெருங்குவதையோ இல்லாட்டி அவர் வந்து எதிர்கட்சிகளோடு ஒருங்கிணைப்பதையோ வந்து யாரும் மறுக்கல, அவருடைய ஆதரவாளர்கள் கூட மறுக்கல. பாபா ராம்தேவும் அரசியலை நோக்கி தான் செல்கிறாரா? இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டம் வந்து வெற்றி அடையணும்னா அரசியல் ரீதியான ஆதரவும் ரொம்ப தேவைப்படுது. ஏன்னா நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, அவர் மேலே வந்து இடி கேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. இவருடைய போராட்டம் தீவிரம் வந்து அரசை வந்து பாதிக்கக்கூடும் அப்படின்னு நினைக்கிறப்போ அரசாங்கமே பொய் வழக்காக கூட போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதையெல்லாம் எதிர்கொள்ளணும்னா அந்த அளவுக்கு பவர் உள்ள ஒரு தனிநபரால் அது முடியாது. ஸோ அதுக்கு தனக்கு சப்போர்ட் வேணும்னு அவங்க வந்து அரசியல் ரீதியாக போராடுவது ஒன்றும் தவறில்லை. ஏன்னா இன்னொரு என்ன பண்ணுறீங்கன்னா, தனிநபரால் வந்து எதையும் சாதித்து விட முடியாது. ஒரு அரசியல் கட்சிகளுடைய பலத்தோடு தான் பல விஷயங்கள். ஏன்னா திகாவிலேருந்து திமுக வரும்போது அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, நம்முடைய சமூக சீர்திருத்த கருத்துக்களை நம்ம வந்து சட்டப்பூர்வமாக ஆக்கணும்னா என்ன செய்யறது? அரசியலுக்கு வந்தால்தான் முடியும், அதிகாரத்தை நம்ம கைப்பற்றினால் தான் முடியும். இது போன்ற அமைப்புகளுடைய ட்ராக் ரெக்கார்டு, இது போன்ற தொண்டு அமைப்புகளாக இருந்து அரசியல் அமைப்புகளாக மாறிய அமைப்புகள்லாம் பெரிய அளவில் வெற்றி அடையலை அப்படிங்கிறது வரலாறு. குறிப்பாக பாபா ராம்தேவுடைய அமைப்பு போன்ற தொண்டியில் இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் பார்ப்போம். வெங்கடேஷ் சொல்வது போல மீடியாக்கள் அதனால தான் எடுத்து பேசுறீங்க, இந்த ஒரு கவனிக்கப்படுகின்றது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எந்த மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்க வேண்டும். அடுத்த செய்திக்கு நகர்கின்றோம். இந்த ஈமு கோழி ஸ்கேம் மிகப்பெரிய ஒரு ஸ்கேமாக இருக்குவே, அதை மையப்படுத்தி ஒரு செய்தி வந்திருக்கிறது. ஈமு கோழி நிறுவன அதிபர்கள் தலைமறைவு எதிரொலி, போதிய உணவு தண்ணீரின்றி 300 ஈமு கோழிகள் உயிரிழப்பு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 11,000 முதலீட்டாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க என்று சொன்னாலும் கூட இல்ல, அதையும் தாண்டி தான் வந்து இந்த பாதிப்பு என்று சொல்லலாம். 11,000 உயிர்கள் மட்டுமல்ல, கூடுதலாக 15,000 ஈமு கோழிகளும் இந்த ஒரு முறைகேட்டால பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இதற்கு யார் உணவளிப்பது? இந்த நிறுவனத்துடைய முறைகேட்டால அரசுக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி. எங்கே இந்த உணவை ப்ரொக்யூர் செய்வது? உணவு கொடுக்குறவங்க கூட கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. 300 ஈமு கோழிகள் இறந்திருக்கிறது. இது வந்து விலங்கு ஆர்வலர்களிடையே ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. எங்கதான் செல்கின்றது இந்த பிரச்சனை? இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபினான்ஸ் மோசடி தான். ஃபைனான்ஸ் நம்ம பணம் ரெட்டிப்பு பண்ணுற மாதிரி இது பண மோசடி தான். இதை வந்து பேரை மாற்றிக்கிட்டாங்க. MLM சொல்லி பண்ணாங்க இல்லையா, கோல்டு கொடுக்கணும். அதே மாதிரி இது வந்து ஒரு இதை பண்ணாங்க. ஆனால் இதில் வந்து ஈமு கோழின்னு ஒன்று உள்ளே கொண்டு வந்து வச்சுட்டு பண்ணாங்க. இதை வந்து ஆரம்பத்திலேயே இதை வந்து இதன் மீது நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். ஆனால் ஆரம்பத்திலே வந்து வழக்குகள் கொடுக்கப்பட்ட போதும் இவங்க காம்ப்ரமைஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தாங்க. போலீஸும் சரி, மாநில அரசும் சரி அதில் அதிக கவனம் செலுத்தலை. ஒரு கோழியை கொண்டாந்து கொடுத்துட்டு அந்த கோழியை வளர்த்திங்கன்னா உங்களுக்கு 1.5 லட்ச ரூபா நீங்கள் கொடுங்க, அப்புறம் வந்து 1.5 லட்ச ரூபா நாங்கள் வந்து 3 மாதத்தில் திருப்பி தந்துடுவோம்னா எப்படி தர முடியும்? அது மக்களும் யோசிக்கணும். எத்தனை முறை அவர்கள் ஏமாந்தாங்க. இதையெல்லாம் தாண்டி கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு 15,000 ஈமு கோழிகள் வாடி கொண்டிருக்கின்றன. அதாவது செத்த ஈமு கோழிகளுடைய ரிமைன்ஸ் எல்லாம் சாப்பிடுவதாக ஒரு தகவல் வருகின்றது. ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பு விலங்கு நல ஆர்வலர்களிடையே ஏற்படுத்தியிருக்கவே ப்ளூ கிராஸ் அமைப்பை சேர்ந்த திரு சத்யா ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருக்கிறார். குட் மார்னிங் சத்யா. பார்க்கும் பொழுது 300 ஈமு கோழிகள் இந்த ஒரு ஸ்கேம்ல இதோட எதிரொலியாக இறந்திருப்பதாக ஒரு தகவல். அடிப்படையாக இப்பொழுது என்ன தேவை, மாற்று ஏற்பாடு என்ன செய்யப்படணும்னு நினைக்கிறீங்க? Firstly, sir வந்து சொன்னாரு, வந்து it is very deplorable that man breed is என்ன சொல்ல தெரியல எனக்கு. ஒன்று வந்து இந்த ஈஸியாக கால் ஆயிட்டா, முதல்ல ஃபைனான்ஸ் கோல்டுனா ஏமாத்திருந்தா, இப்போ பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் கூட யூஸ் பண்ணியாச்சு ஏமாத்துறதுக்கு. ஸோ இது வந்து ப்ளீஸ் பி வெரி கேர்ஃபுல், கேர்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று வந்து இப்போ நம்மள்ட்ட வந்து ஃபைனான்ஸ் இன்னும் கோழிகள் இருக்கு, அண்ட் 300 கோழி ஆமாச்சு சொன்னது போகிறது. பட் என்ன ஆயிடுச்சுன்னா, வெரி ஹாப்பி தட் ஒன்று வந்து சண்முகம் கலெக்டர் சார் வந்து ஆல்ரெடி டேக்கன் ஸ்டெப்ஸ் டு மேக் ஷூர் தட் தே கெட் ரைட். அண்ட் அதுக்கு மேலே நீங்கள் ஜெயமோகன் ஹூ இஸ் த சப்ளையர் ஆஃப் த ஃபீல்ட் சப்ளையர், அவர்கிட்ட வந்து even though 3 crores owed to him, அவர் வந்து ஆல்ரெடி ரஷ் பண்ணியிருக்கார் ஃபீல்டு வந்து, ஸோ தட் இந்த ஃபியூச்சர் இது மாதிரி திருப்பி ஆகக்கூடாது இப்போதைக்கு. ஸோ கரண்ட்லி situation is under control, but we have to take steps.
ஸோ இது வந்து ஒரு விசில் ப்ளோவர் சம்பவம், இது போன்ற ஒரு நிலை ஏற்படாமல் இருப்பதற்கு இது ஒரு காரணமாக இருந்திருக்கிறது. இந்த ஒரு ஸ்கேம் முடிவுக்கு வரும் அப்படின்னு நம்புவோமாக. நன்றி திரு சத்யா உங்களுடைய கருத்துகளுக்கு. இதையும் தாண்டி இதில் வந்து இதுக்கப்புறம் நின்றுடும் நினைக்கிறீங்களா? ஏன்னா இது ஃபர்ஸ்ட் முறை ஈமோ ஸ்கேம் வெளியில் வருது இல்லை, இதுக்கு முன்னாடியும் வந்தது, அதுக்கப்புறமும் விளம்பரங்கள் வருகின்றன, அதுக்கப்புறமும் ஈமோ கோழி இருந்தால் நீங்கள் வந்து கோடீஸ்வரன் ஆகலாம் அப்படிங்கிறாங்க. எங்கே தான் முடிவு இதுக்கு? இல்லை, இப்போ மக்கள் அடுத்து வந்து இதில் முதலீடு பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. அதனால் வந்து இனிமேல் வந்து இந்த மோசடிகள் வந்து கொஞ்சம் குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த கோழிகளை என்ன பண்ண போகிறீங்க? இப்போ வாங்கினவங்களுக்கு காசு வராது, காசு வந்தால் கூட இந்த கோழியை பராமரிக்கணுமே. இதை வந்து நம்ம வந்து சாப்பாட்டுக்கு பயன்படுத்த முடியுமாங்கிறது வந்து எங்கேயுமே தெரியல. இல்ல பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் வந்தாலும் கூட இதை யாரு சாப்பிடுறாங்கிறது அதுக்கான மார்க்கெட் இல்ல. அட்வர்டைஸ் பண்றாங்கன்னா ஈமு கோழி வந்து ஒரு பொண்ணு முட்டையிடுற வாத்து போல, அது வந்து உடல் எல்லா பாகமும் லெதருக்கு பயன்படுத்தப்படுது, ஆடைக்கு பயன்படுத்தப்படுது, கறிக்கு பயன்படுத்தப்படுது. ஆனா அதை வந்து நம்ம பொது பயன்பாட்டுல ஈமு ஆடை ஈமு இதுன்னு பார்த்தோமா அப்படின்னா இல்ல அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. இதற்கான சொல்யூஷன் என்ன? மக்கள் விழித்துக் கொள்வார்கள், அதற்கு வந்து இந்த சம்பவம் ஒரு காரணமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பல்வேறு விஷயங்களை பேசினோம். இன்று பிரதானமாக இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்திகளை பற்றி பேசினோம். உங்களுடைய பார்வைகளை பதிவு செய்தீங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து பங்கு கொண்டமைக்காக NDTV ஹிந்து சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் நன்றி. நன்றி. நேர்களை பார்த்த உங்களுக்கும் நன்றி. தொடர்வது வணக்கம் சென்னை. தொடர்ந்து இணைந்திருங்கள் NDTV ஹிந்துவோடு.